என்னங்க சொல்கிறது? ஓ மை காட்! ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் யூரோப்பியன் நைட்ஸ் இன் த கிளப் ஹிஸ்ட்ரி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது வெறும் குவார்ட்டர் ஃபைனல் தான், செமிஃபைனல் தான் போயிருக்கோம். இன்னும் ஸ்டில் லாங் வே இருக்குது இந்த சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டுக்கு. ஆனால் லைஃப்பில் எப்போயாவது நடக்கிற ஒரு கேம், இந்த மாதிரியான ஒரு கேமை பார்க்குறதுக்கு லைஃப்பில் எப்போயாவது தான் வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கேமை நம்ம எல்லாம் இப்போ பார்த்துருக்கோம். இந்த கேமுக்கு இவ்வளோ செலிப்ரேஷன் தேவையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தேவை தான். நம்மளோட இந்த சீசன் போன போக்குக்கு இந்த கேம் நிச்சயமாக ஒரு கான்ஃபிடென்ட்டு ஃபேன்ஸுக்கும் பிளேயர்ஸுக்கும் நடுப்புற ஒரு பாண்டு க்ரியேட் பண்ணியிருக்கு. நிச்சயமாக இதை செலிப்ரேட் பண்ண வேண்டிய கேம் தான். நான் ரிஸ்வான், இது உங்கள் ரெட் கார்னர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் நைட் நடந்த யூரோப்பா லீக் குவார்ட்டர் ஃபைனல் செகண்ட் லெக் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 99 சாம்பியன்ஸ் லீக் ஞாபகப்படுத்தியிருக்குங்க நேற்று நைட்டு நடந்த கேம். இன்ஜுரி டைமில் கோல் போட்டு வின் பண்ணுறது செத்து பொழைச்சி வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு கேம். உண்மையிலேயே கடைசி 10 நிமிஷம் நானாக அழுதுட்டேன். அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது கேம் பார்க்குறதுக்கு. பிளேயிங் 11 நான் ஆல்ரெடி ப்ரிவியூவில் சொல்லியிருந்த மாதிரி எந்த சேஞ்சஸும் இல்லை. ஒரே ஒரு சேஞ்ச், ஹாய்லேண்டு மட்டும் வந்திருந்தார். நான் மேன்சன் மவுண்ட் சொல்லியிருந்தேன் ஹாய்லேண்டு பதில். மற்றபடி பாக்கியெல்லாம் சேமாக தான் இருந்துச்சு. ஸ்டேடியத்தோட அட்மாஸ்பியர் நேற்று எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ஃபேன்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. பிளேயர்ஸுக்கு அவ்வளோ பூஸ்ட்டாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸ் லியான் பிளேயர்ஸால் எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு கேம் இருந்துச்சு. அதில் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம 9th மினிட்லேயே ஒரு கோல் போட்டோம். உகார்ட்டே போட்டார் அந்த கோல். அப்படியே அமோரிமோட சிஸ்டம் அப்படியே கண்ணு முன்னாடி எப்படி விளையாடுவாங்கங்கிறத அழகாக காமிச்சிச்சு அந்த கோல். டாலட் க்ரியேட் பண்ண அந்த எஃபர்ட்டாக இருக்கட்டும், மிட் லைன்லேருந்து எடுத்துகிட்டு கிரனாச்சோட்ட கொடுத்ததாக இருக்கட்டும், கிரனாச்சோ அசிஸ்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், உகார்ட்டே கரெக்டாக ரைட் டைமில் ரைட் பிளேஸில் இருந்தார். சூப்பர்ப் கோல். இந்த மாதிரியான கோல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப நாளாச்சு நம்ம பிளேயர்ஸ் போட்டு. அப்படி ஒரு நல்ல ஒரு டீம் கோல் இது. 15வது நிமிஷத்தில் கேசிமீரோக்கு ஒரு நல்ல சான்ஸுங்க. ஃபார்பஸ் நோக்கி அடித்தார். ஒரு நல்ல சேவ். லியான் கீப்பர் அருமையாக தடுத்தார். இல்லைன்னா கேமோட மொமெண்டமாக அப்போயே சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபுல்லாக 15வது நிமிஷத்துலேயே நம்ம கேமை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். நல்ல சான்ஸ் அது. கேஷ்மீரோ நல்லா அடித்தார். அவரை அதில் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லியான் கீப்பர் தான் நம்ம பாராட்டி ஆகணும். நல்ல ஒரு சேவ் அது. அந்த சேவுக்கு அப்புறம் தான் லியான் பிளேயர்ஸ் ஓரளவுக்கு கேம்குள்ளேயே அடாப்ட் ஆக ஆரம்பித்தாங்க. பாசஸ் போட ஆரம்பித்தாங்க. அவங்கள்ட்ட பால் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டோட்டலாக என்டையராக யுனைடெட் கண்ட்ரோல் தான் கேம். 35th மினிட்டில் ஒரு நல்ல ஒரு பால் டாலோ போட்டது ஃபெர்னாண்டஸ்க்கு. நல்ல வாலி கிராஸ் பாரில் அடித்தது. அந்த கோல் மட்டும் விழுந்துருந்துச்சுன்னா ரோனி வேன் பெர்சி இதுக்கு முன்னாடி வில்லாட்டை அடிச்சிருப்பாங்க ஒரு கோல். அந்த கோல் மாதிரி இருந்திருக்கும். அந்த கோலை ஞாபகப்படுத்துச்சு அந்த ஷாட்டு. நல்ல ஒரு வாலி ஃபெர்னாண்டஸ். அந்த கோல் விழுந்துருந்ததுன்னா நல்லா அருமையாக இருந்திருக்கும். இன்னும் சொல்லணுன்னா அந்த கோல் கோல் ஆஃப் த சீசனாக கூட ஆகிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிராஸ் பாரில் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க நம்ம பிளேயர்ஸு. ஃபஸ்ட் ஹாஃபோட இன்ஜுரி டைமில் டாலோ செகண்ட் கோல் போட்டார். நல்ல ஒரு அசிஸ்ட்டு மெக்வேர்ட்டேருந்து. நல்ல ஒரு கோல். அதுவும் 2-0 லீடுண்டு ஹாஃப் டைமில் நம்ம போயிருந்தோம். அதுக்கப்புறமா தான் கேம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹாஃப் டைமுக்கு அப்புறம் ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளார கிரனச்சாக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அதை அவர் யூஸ் பண்ணியிருக்கணும். நான் ப்ரிவியூலையும் சொல்லியிருந்தேன், கிரனாச்சோ நிறையா சிக்ஸர் அடிக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த பால் கரெக்டாக கீப்பர் கையில் அடிச்சிட்டார். கீப்பரும் அதுவும் நல்ல ஒரு சேவ் அது. இந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பிளேயர்ஸ் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை 2 கோல் லீடில் இருக்கும், லீடை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு கேமை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களா என்னங்கிறது தெரியல. கேம் நம்ம சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. லியான் பிளேயர்ஸ் பொசிஷன் நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த 6 மினிட்ஸில் 2 கோல்லாம் கன்சிடர் பண்ணதுங்கிறது க்ரைமுங்க.
இந்த மாதிரி அந்த 2-0 லீடுன்னு இருக்கும்போது வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் லெக்லேயும் தேவையில்லாத முறையில் 2 கோல் கன்சீட் பண்ணோம். அது மாதிரி இருக்கும்போது 6 மினிட்ல 2 கோலுங்கிறதெல்லாம் க்ரைம், டோட்டலாக க்ரைம் அது. அந்த 2 கோலுக்கு அப்புறம் டோட்டலாக நம்ம பிளேயர்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டு டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு. ஹாய்லாண்ட் எடுத்துகிட்டு மெயினோவை கொண்டு வந்தார் அமோரிம். அது மாதிரி உகார்ட்டாவை எடுத்துகிட்டு எரிக்சனை கொண்டு வந்தார். நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. 88 மினிட்ல ஃபார்ச்சுனேட்லி லியான் பிளேயர் வந்து யோராவோட ஃபோல்ட் பண்ணி ரெட் கார்டு வாங்கினார். உண்மையிலேயே 10 மேனோட எக்ஸ்ட்ரா டைம் போனது ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனால் அந்த 10 மேனோட லியான் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க 10 மேனோட தான் ஆடுறாங்களாங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆடினாங்க. எக்ஸ்ட்ரா டைமில் வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஒரு நல்ல சான்ஸு, சிர்கி நல்ல ஒரு கோல் போட்டார். இதுக்கிடையில் அதுக்கப்புறம் ஒரு பெனால்ட்டி வாய்ப்பு. ஸோ 2-0 லீடில் இருந்த நம்ம இப்போ 4-2 டவுனாக இருக்கிறோம். ஒன்றுமே சொல்ல முடியலை. இந்த சீசன் வந்து இதோட ஓவருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேனாலாம். அவ்வளோ ஒரு இது பிளேயர்ஸும் வந்து டோட்டலாக வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் விளாட்னாங்க. டோட்டல் ஸ்டேடியமும் ஓரளவுக்கு ஃபேன்ஸில் வந்து கொஞ்சம் பேர் வெளியாகிட்டாங்க. எக்ஸ்ட்ரா டைமில் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா மெக்வயரும் மெயினும் வந்து ஃப்ரண்ட்டில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எரிக்சனு சென்டர் டிஃபெண்டராக ஆடிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து கேசிமிரோவுக்கு ஒரு பெனால்ட்டி சான்ஸ் ஒன்று கிடச்சிச்சு. அவர் க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு 108 மினிட்ஸில். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அது. கம்பேக் கொடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விஆர் செக் பண்ணாருங்க. விஆர் செக் பண்ணி பெனால்ட்டி கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபெர்னாண்டஸ் உண்மையிலேயே வந்து அந்த ஒரு ப்ரெஷர் மூமெண்ட்டில் சீசன் ஆன் த லைன் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. நல்ல ஒரு கோல். கீப்பரும் அதே சைடு தான் போனார். அதனால் தடுக்க முடியல. நல்ல ஒரு கோல். அந்த கோல் வந்து பிளேயர்ஸ்க்கு ஒரு ஹோப்பு கொடுத்தது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் மேஜிக்குங்க. எதிர்பார்க்கவே இல்லை. 7 நிமிஷத்தில் 3 கோலுங்கிறதெல்லாம் வந்து டோட்டலாக மேஜிக். அதுக்கு முன்னாடி நம்ம வரைக்கும் நம்ம எங்கேயோ இருந்த நம்ம இப்படி வருவோமா, கம்பேக் கொடுப்போமாங்கிறதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. நல்ல ஒரு அசிஸ்ட் மெயினோக்கு கேசிமிரோ பண்ணார். அது கரெக்டாக அக்யூரேட்டாக யூஸ் பண்ணார் மெயினோ. அவரோட இந்த ஒரு 19 இயர்ஸில் வந்து இவ்வளோ மெச்சூரிட்டியாக அவ்வளோ ப்ரெஷரான ஸ்டேஜில் அந்த கோலை வந்து கன்வெர்ட் பண்ணுது சூப்பர்ப். உண்மையிலே வந்து மெயினோவை பாராட்டணும். அப்புறம் திரும்ப ஒரு நல்ல கிராஸ் கேசிமிரோ கிட்டேருந்து. இன்றைக்கி கேசிமிரோ வந்து நேற்று ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் ஒரு பிக் மேட்ச் பிளேயர்ன்ட்டு. ஆல்ரெடி நான் வந்து ப்ரிவியூலையும் சொல்லியிருந்தேன் அவர் எவ்வளோ டீமுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. நல்ல ஒரு கிராஸு அந்த ப்ரெஷரில். மெக்வயரும் கரெக்டான பொசிஷனில் இருந்தார். நல்ல ஒரு ஹெட்டர். நோ சான்ஸ் ஃபார் கீப்பர். கோல். அன்னைக்கு நேற்று நைட்டோட கேமில் 5-4ன்னு சொல்லிட்டு லீடு வந்துட்டோம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 2-0 ஃபஸ்ட் ஹாஃபில் லீடு இருந்தோம். அப்புறம் 2 கோல் கன்சிடர் பண்ணோம். எக்ஸ்ட்ரா டைம் போய் திரும்ப 2 கோல் கன்சிடர் பண்ணி 4-2 டவுனில் இருந்தோம். சடனாக ஒரு 6 நிமிஷத்தில் 3 கோல். 5-4ன்னு சொல்லிட்டு லீடு. கடைசி 5 நிமிஷம் எப்படியோ ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் வின். எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு வின்னு. லெனியரோவை பற்றி இதில் சொல்லியே ஆகணும். நல்ல கேமுங்க அவருக்கு நேற்று. நம்ம டிஃபென்சிவ் தேர்ட்லேருந்து அட்டாக் வரைக்கும் வந்துட்டு ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்து பாலை வந்து நல்ல பேஸோடு நல்ல கண்ட்ரோலோடு எடுத்துகிட்டு போய் பாஸையும் அக்யூரேட்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாரு. அந்த ரெட் கார்டு லியான் பிளேயர் வாங்குறதுக்கு அவர் வந்து லியான் பிளேயர் வாங்குறதுக்கு வந்து யோரோவை தான் வந்து ஃபவுல் பண்ணி ரெட் கார்டு வாங்கினார். நல்ல ஒரு கேமு யோரோக்கு நேற்று. கேசிமீரோ கிரேட் பெனால்ட்டியை வின் பண்ணி கொடுத்ததாக இருக்கட்டும், 2 அசிஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், சூப்பருங்க அவர். மெயினோ பற்றி சொல்லி ஆகணும். கிளச் மூமெண்ட்டில் வந்து நல்லா விளையாடக்கூடிய பிளேயராக இருக்கிறாரு. ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அருமையாக ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி சூப்பராக விளையாடுறாரு. மெக்வயர் சொல்லவே தேவையில்லைங்க. இங்கே டிஃபென்ஸும் ஆடிட்டு ஒன்று சொல்லப்போனால் 105 மினிட்ஸ் டிஃபென்ஸில் ஆடிட்டு கடைசி 15 மினிட்ஸ் போய் அங்கே அட்டாக்கில் வந்து அவர் அங்கே போனதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக பாசஸ் வந்து வெறும் கிராஸாக தான் இருந்துச்சு. அவர் ஹெட் பண்ணுவார்ன்ட்டு. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெட்டர் அந்த 5th கோலுக்கு வின்னர். அருமையாக இருந்துச்சு கேமு. முடியும் போது பிளேயர்ஸ் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாங்க. அமோரிம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 months இருக்கார் கிளப்பில். எமோஷனை வந்து சைட்லைனில் அவ்வளோ இதாக வந்து எவ்வளோ பெரிய கோல் போட்டாலும் சரி, இல்லை எவ்வளோ கேவலமாக நம்ம விளாண்டு கோல் கன்சிடர் பண்ணாலும் சரி, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுல ரொம்ப காமாக இருப்பார். நேற்று அவராலேயே வந்து எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல.
அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் பண்ணார். ஒனானா வந்து சொல்லியே ஆகணும். ஒரு 4 or 5 கோல்ஸ் வந்து 4 or 5 டைம்ஸ் நல்ல சேவுங்க பண்ணார். உண்மையிலேயே நேற்று நல்லா விளாண்டாரு. அவர் நேற்று குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு 4 கோல் விட்டார், அது ஒன்றும் சொல்ல முடியாது அந்த மொமெண்ட்டில். ஆனால் அது இல்லாமல் அவர் எடுத்த பால் 5 6 சேவ் பண்ணியிருப்பார். சூப்பர் சேவ். உண்மையிலேயே நேற்று எதிர்பார்க்கவே இல்லை. முடிஞ்சு இந்த சீசன் தான் நினச்சோம். ஆனால் எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. செமிஃபைனல் அடுத்தது அத்லெட்டிகோ பில்பாவோட. ஃபஸ்ட் லெக் வந்து அங்கே தான் போகிறோம், பில்பாவோ தான் போகிறோம். போய் அங்கே விளையாடுறதுக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் டைம் இருக்குது. பார்ப்போம் யூரோப்பா லீக்கில் என்ன நடக்குது அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மேட்ச்சு நமக்கு ப்ரீமியர் லீக்கில் இந்த சண்டே வந்து உல்ஸோடு விளையாடுறோம். அமோரிம் நேற்றே சொல்லியிருக்கிறாரு, எங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து யூரோப்பா லீக்கில் தான் இருக்க போகுது. அதனால் எங்களோட ஃபஸ்ட் டீம் பிளேயர் முக்கால்வாசி பிளேயர் நாங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அகாடமி பிளேயர் நிறைய பேருக்கு வந்து டெபியூ பண்ணுற சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு 6 லீக் கேம்ஸ் பெண்டிங் இருக்குது. அதில் வந்து நம்ம அடுத்த சீசனுக்காக நம்ம அகாடமிலேருந்து யாரும் நல்ல ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 6 ப்ரீமியர் லீக் கேம்ஸ்லேருந்து பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.